ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஃபியூவல். இந்த ஆல்டர்னேட் ஃபியூவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேஸிஃபிகேஷன் ப்ராசஸ்னால் என்னங்கிறதான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் நம்மளுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்மளுடைய சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஃபங்க்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேஸிஃபிகேஷன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் பிரபலமாயிட்டு வருது. இப்போ நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா கேஸிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதானியில் வந்து கேஸிஃபிகேஷன் இருக்குது, ரிலையன்ஸில் வந்து கேஸிஃபிகேஷன் இருக்குது, அராம்கோவில் வந்து கேஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது போக சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து கேஸிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு மெட்டீரியல்லேருந்து இருக்கக்கூடிய கேஸிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை வச்சு பண்ணக்கூடிய கேஸிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. இப்போது நம்மளுடைய எல்என்ஜின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, லிக்யூட் நேச்சுரல் கேஸ். இந்த லிக்யூட் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸிஃபிகேஷன் ப்ராசஸில் தான் பண்ணுறாங்க. இது வந்து ஷெல் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேஸிஃபிகேஷன் ப்ராசஸ் தனியாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா லூர்கின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிபிஎன்டைன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேஸிஃபிகேஷனுடைய லைசன்சஸரு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த கேஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலாக எந்த இடத்துல பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேச்சுரல் கேஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டில் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அந்த நேச்சுரல் கேஸுக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் கேஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங் கேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சிங் கேஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பெட்கோக் இருக்குது பார்த்திங்களா, இந்த பெட்கோக்கை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் பிளாக் ஃபீட் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸ்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இது நான் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் உள்ளது மட்டும் சொல்கிறேன். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த கார்பன் ஃபீட் ஸ்டாக் சிபிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவோம்ல, கார்பன் பிளாக் ஃபீட் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தார் இருக்குது பார்த்திங்களா கீழே, அந்த மாதிரி தான் இருக்கும். ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள ஒரு மெட்டீரியலு. அந்த மெட்டீரியலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டர்ஸ் இருக்குது. இந்த ரியாக்டர்ஸில் கொடுத்து பேட்ச் ப்ராசஸிங் பண்ணுவாங்க. பேட்ச் ப்ராசஸிங் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்மோக் வரும். அந்த ஸ்மோக்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்ஸ்குள்ளே கொடுப்பாங்க. இந்த ஃபில்டர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாக் வந்து தனியாக வந்து செப்பரேட் ஆகிடுது. ரெண்டாவது இந்த கேஸ் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வெளியே வருது. இதுலேருந்து வரக்கூடிய இந்த கேஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிங் கேஸ்ன்னு சொல்கிறோம். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறேன். கார்பன் பிளாக் இருக்குல்ல, அதாவது கார்பன் பிளாக் ஃபீட் ஸ்டாக்குன்னு சொல்கிற இந்த மெட்டீரியலை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியாக்டரில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணுறாங்க. இதை வந்து பார்ஷியலி கம்போஷன் பண்ணுவாங்க. அதாவது இதை வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து இதை வந்து கொண்டு வந்து எரிச்சிட்டு அடுத்த சோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் கன் வச்சுருப்பாங்க. அது மூலமாக வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த ஃபயரை வந்து அந்த இடத்துல வந்து அணைச்சிருவாங்க. அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மோக் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஸ்மோக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளையிங் பார்ட்டிகிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஸ்மோக்கு வந்து அப்படியே உங்களுக்கு ட்ராவல் ஆகி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்டருக்கு வரணும். இந்த ஃபில்டரில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளை ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்மோக் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆகிட்டு இதில் வந்து வரக்கூடிய கேஸை வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. இந்த ஃபில்டர்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா கார்பன் பிளாக்கு. அதாவது நம்மளுடைய டயரில் வந்து கருப்பு கலர் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கார்பன் தான். இந்த கார்பனை வந்து குறிப்பிட்ட ரேஷியோவில் வந்து இந்த டயர் கூட வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் கூட மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதோடைய பை ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் கிடைக்கிது. இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பாய்லரில் வந்து ரன் பண்ண முடியும். பாய்லரில் மட்டும் இல்லைங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா கேஸ் டர்பைன்லேயும் வந்து நம்ம வந்து கொடுத்து ஃபியூவலாக யூஸ் பண்ணி ரன் பண்ண வைக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெட்ரோலியம் ரிஃபைனரியில் லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பெட்கோக்கு. இந்த பெட்கோக்குன்னு சொல்லக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி வெளிநாட்டிலேயே சேல்ஸ் பண்ண முடியாது. இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறாங்க.
அதில் ரீயூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான். நம்ம கார்பன் பிளாக்கில் வந்து எப்படி ஒரு ரியாக்டர் இருந்தோமோ அதே மாதிரி ஒரு ரியாக்டர் வந்து இங்கேயும் வச்சுருக்காங்க. அந்த ரியாக்டரில் வந்து இதை வந்து கம்பஷன் பண்ணி அதை வந்து பார்ஷியலி கம்பஷன் பண்ணி அதை வந்து ஸ்மோக்கு எடுக்கிறாங்க. அந்த ஸ்மோக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்டரில் போய் ஃபில்டர் பண்ணி வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்கோக்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக்கு அந்த டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா சார்னு சொல்லுவோம். அந்த சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் கூட மிக்ஸ் ஆகி போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணி பார்த்திங்கன்னா அதை தனியாக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த கார்பன் பிளாக்கில் வந்த கார்பன் அளவுக்கு மெயினான ப்ராடக்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு பை ப்ராடக்ட் வேஸ்ட் மெட்டீரியல் மாதிரி தான். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மெயினான ப்ராடக்ட் வந்து சிந்தட்டிக் கேஸ் தான். ஓகேங்களா. இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் வந்து கிராஸ் பண்ணி வரும். கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து இப்போ நம்ம வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். தார் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து குளோரைட் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சல்ஃபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா அதெல்லாமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து அடுத்த ப்ராசஸிங் கொண்டு போவோம். இந்த ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஸ் டர்பைன் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பாய்லர்ஸில் விட்டு எரிக்கலாம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம பயன்படுத்தப்படுதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் சிந்தட்டிக் கேஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸ் எடுக்கிறது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தடுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம க்ரூட் எடுத்துகிட்ருக்கோம். க்ரூட் எடுத்துகிட்டு வரக்கூடிய வேஸ்ட்டு ப்ராடக்டை வச்சு தான் நம்ம வந்து இதை பண்ணுறதுனால இன்னொரு சோர்ஸ், அதாவது இன்னொரு நம்மளுடைய ரிசோர்ஸஸை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் ஃபியூவலில் கேசிஃபிகேஷனை பற்றி உள்ள டீட்டெயில்ஸு. ஓகே, இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராசஸிங் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைரோசிஸ் பிளான்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.